ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் ஜெனம் மேம் பேசுகிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? நலம் நலமறிய ஆவல். வந்து தையல் கிளாஸு, தையல் பயணத்தின் ஒரு தொடர்கதை. என்னுடைய தையல் பயிற்சியில் நடந்த ஒரு சில பல நிகழ்வுகளை ஷேர் பண்ண இது 3வது வீடியோ உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். தையல் கிளாஸ் இந்த தையல் கிளாஸை எப்படி படித்தேன் என்ன ஏதுன்னு முதல் வீடியோவிலேருந்து உங்களுக்கு நான் போட்டுட்டு வரேன். பள்ளி பருவத்தை தான் நான் ஃபஸ்ட்டு போட்டேன். அந்த 10th முடித்த பிறகு ஸ்கூலில் நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10th முடித்த பிறகு கொஞ்சம் அப்படி பிரிஞ்சிட்டோம். +2 போகிறவங்க +2 போனாங்க. நாங்கள் கான்வெண்ட்டில் நாங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு நாங்கள் கான்வெண்ட்டு அங்கே போய் சேர்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம். 10th படிக்கும்போது 10th படித்து முடிச்சுட்டு அதனால் என்னுடைய தோழிகள் ஹபீப் கனி, மம்தாச்சி, அருள்மொழி இந்த 3 பேரும் 10th பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் ஒரு ஏரியா தான். நாங்கள் எல்லாம் தினமும் பார்த்துக்குவோம், பேசிக்குவோம். சண்டே ஆனால் ஒன்று சேர்ந்துப்போம். சினிமாவுக்கு ஒன்றா போவோம், வீலுக்கு ஒன்றா போவோம், பார்ட்டிக்கு ஒன்றா போவோம், கல்யாணம், காது குத்து, ஃபங்க்ஷனு, திருவிழா இதுக்கெல்லாம் ஒன்றா போவோம். இந்த படிப்பு +1 +2 அவங்கவுங்க இஷ்டப்பட்டதுக்கு பிரிஞ்சாச்சு. அப்படி பிரிஞ்ச பிறகு அடுத்தது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட அப்போ தான் ஜாயின்ட் ஆகுது. டெய்லரிங் தஞ்சாவூர் ஜில்லா, பாபநாசம் மாவட்டம். பாபநாசத்தில் புனித செபஸ்தியார் மேல்நிலை பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் தான் கொஞ்சம் எங்கள் ஊரில் எல்லாருமே படித்தாங்க. எங்கள் குழந்தைங்க ஆங்கிலீஷ் ஆசெல்லாம் அந்த பள்ளியில் தான் படித்தாங்க. ஹைஸ்கூலில் படிக்கல, நாங்களாம் ஹைஸ்கூலில் படித்தோம். அந்த பள்ளியில் படித்தாங்க. அதே பள்ளி பக்கத்தில் உள்ள இதில் தான் தையல் கிளாஸு 10th முடித்த பிறகு நாங்கள் தையல் கிளாஸு ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணால் அப்படியே நாங்கள் கண்டினியூவாக ஒரு தையல் கிளாஸில் எங்கள் தெருவில் சேர்ந்த எங்கள் ஸ்ட்ரீட்டில் சேர்ந்த என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜாத்தி, நான், கீதா 3 பேர். பக்கத்து தெருவு சேர்ந்த உமான்னு ஒரு எங்களுடைய ஸ்கூல்மேட் உமா, அவள் ஜாயின் பண்ணான். அப்புறம் பார்த்தா மகான்னு பக்கத்து தெருவில் மகா. எல்லோரும் தையல் கிளாஸ் ஜாயின் பண்ணோம். ஒரு 5 பேர். உமா மகாலாம் வேறு ஏரியா. சாந்தி இவங்க 3 பேர் வேறு. உமா மகாலாம் வேறு ஏரியா. கீதா, ராசாத்தி, ஜெனோ, நான் 3 பேரும் ஒரே தெருவு. ஒரு ரிலேஷன்ஷிப்பு. எல்லோரும் நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. பிறந்ததுலேருந்து ஒரு இடத்துல ஒன்றா இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த என்னோடய தெரு ஃப்ரெண்ட்ஸுங்க. பக்கத்து தெரு சாந்தி. நாங்கள் எல்லாம் தையல் கிளாஸு ஜாலியாக பயணத்தை ஆரம்பித்தோம். அப்போ தையல் கிளாஸ் ஆரம்பிக்கும்போது தையல் கிளாஸு மட்டும் இல்லாமல் கூடை பின்னுறது, மேட்டு, இந்த செவுத்துலலாம் அழகழகாக வைப்பாங்க பாருங்கள், டிசைனு, பொம்மை இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க இல்லையா, செவுத்துங்கள்லாம் அழகழகாக. அந்த மாதிரி அந்த செவுத்தில் அழகழகாக செஞ்சு வைக்கிறது நாங்கள் அழகாக அந்த வேலை கை ஒர்க்கெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்போ பூ கட்டுறது, செவுத்தில் ஒட்டுறது, அந்த மேட்டில் உள்ளன் நூலில் மேட்டில் டிசைன்ஸ் நிறைய செய்வோம். அந்த மாதிரி செய்கிறதுல அதில் எல்லாம் நிறைய நாங்கள் பொருள், டிசைன்ஸு இதெல்லாம் கற்றுக்கிட்டது. டெய்லரிங் ஸ்டார்டிங் தான் டெய்லரிங். ஆனால் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டோம். ஒயர் கூடை, மேட்டு போடுறது, ட்ராயிங் பண்ணுறது, இவ்வளோ வேலையை நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சோம். அதெல்லாம் ஸ்கூலில் இல்லாத ஒர்க்கு இல்லை. இந்த டிசைனாக உள்ள பொம்மை, பூவு, அழகாக இன்சில் போடுறது இதெல்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டோம். ஒயர் கூடை பின்னுறதை விட அந்த ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புடி செய்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அந்த புடியை வெரைட்டிஸாக கற்றுக்கிறதுக்கு மணிக்கணக்கில் உட்காந்துருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக தான் அதை நம்மளை சொல்லித்தருவாங்க. அந்த சூழ்நிலையில் அதை அழகாக நாங்கள் செமையாக கற்றுக்கிட்டோம்.
அந்த சூழ்நிலையில் அதை கற்றுக்கிட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த பூ கட்டெல்லாம் எனக்கு தெரியாது. பூக்கொட்டெல்லாம் நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். இப்போயும் எனக்கு ஃபாஸ்ட்டாக தெரியாது. ஏதோ கொஞ்சோண்டு நான் வந்து அதை செய்வன ஒழிஞ்சு ஃபுல்லாக எனக்கு அந்த பூக்கட்டை எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பூ கட்டுறது, அந்த டைலரிங் கிளாஸு சம்மந்தப்பட்ட இந்த வேலைகள்லாம் அப்போ வந்து எங்களுக்கு ரேஷனில் வந்து துணிமணியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த துணியை வச்சு தான் ரேஷனில் உள்ள புடவை வேஷ்டி இதெல்லாம் வச்சு நாங்கள் தையல் கிளாஸு நாங்கள் எமர்ஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே மெட்டீரியல் அது இது எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு செலவு. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நான் ஒரு 5 பேர் புனித செபஸ்தியார் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள புனித செபஸ்தியார் தையல் பயிற்சி நிலையம், அதில் தான் நாங்கள் வந்து முதல் டைலரிங் வந்து நான் படித்தது. 1 இயர் கோர்ஸு. ஃபாதர் தான் அதுக்கு வந்து இன்சார்ஜ். அவங்க தான் வந்து கையெழுத்து போடணும், சைன் அத்தாரிட்டி. மேம் வந்து கையெழுத்து போடுவாங்க. மிஸ் இருக்காங்க. அவங்க அப்போல்லாம் வந்து டீச்சர் மேம் எல்லாம் சொல்கிறதுக்கு சொல்ல மாட்டோம். மேடம் மேமெல்லாம். இப்போ சென்னையில் இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் மேம் மேடம்னு நம்ம அழகாக வந்து அதை நம்ம சொல்லுவோம். இப்போல்லாம் நம்ம அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்போல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம். இப்போ அப்படி தான் சொல்லி ஆகணும். டீச்சர்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி மேமு மேடம்னு தான் இப்போல்லாம் நம்ம. அப்போல்லாம் வந்து டீச்சர், ஒன்லி டீச்சர். இல்லைனா சில பேர் அக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் டீச்சர் கூட. டீச்சருக்கு எதனா வேணும்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதெல்லாம் அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து வழக்கம். இன்ஸ்டியூட்டில் என்ன எடுத்துகிட்டு வந்து என்ன கொடுக்கணும், போகணும், வரணுங்கிறதெல்லாம். ஏன்னா அப்போல்லாம் வந்து அதான் முருங்கைக்காய் நிறையா வீட்டுங்களில் விளையும், வாழை மரம், வாழைப்பழம் இதெல்லாம் விளையும், கரும்பு எடுத்துகிட்டு வந்து தருவோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுற குடும்பத்துலேருந்து நிறையா மிச்சம் நிறையா எடுத்துகிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவோம். அந்த தருணத்தில் முதல் நாங்கள் தையல் கிளாஸு கற்றுக்கிட்ட பள்ளி வந்து புனித செபஸ்தியார் தையல் பள்ளி. அந்த சர்டிஃபிகேட்டு நாங்கள் வந்து 1 இயர் கோர்ஸ் முடித்தது நான் இப்போ என் கையில் வச்சுருக்கேன். சரிங்களா? முதல் தையல் கிளாஸு பயிற்சி அங்கே தான். அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த தொடர்ச்சி வீடியோவை அடுத்த வீடியோவில் பாருங்கள். இது 3வது வீடியோ. என்னுடைய கேஜேபி டைலரிங்கினுடைய பயணத்தை தொடர்கதையாக நான் வந்து வீடியோ போடுறேன். தையல் கிளாஸ் தொடர்கதை அப்படின்னு போடுறேன். இம்பார்ட்டன்ட் எதுக்கு? ஒரு தொழிலை கற்றுக்கிட்டா நம்ம எப்படியெல்லாம் இருக்கலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம். முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள். இந்த தையல் தொழிலை கற்றுக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட போய் நின்று மணிக்கணக்கில் ஒரு துணியை ஒரு சின்ன கிழிஞ்சதை கூட தைக்க நம்ம நிற்க தேவையில்ல இல்லையா? அதற்காண்டி தான் இந்த தையல் கிளாஸ் பள்ளியில் வந்து இந்த தையல் கிளாஸை முடிஞ்சளவு தையல் கிளாஸை படிச்சுக்கோங்க. தையல் கிளாஸு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த லைவ். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோவை போடுறேன். இதில் உள்ள நல்லது கெட்டது பாயிண்ட்ஸு, இதில் உள்ள அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த வீடியோ முழுவதும் நான் போடுறேன். இந்த சென்னை ஜெனோவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் த லைவ். அடுத்த தொடர்ச்சியில் பார்க்கலாம். வணக்கம்.